ஹாய் காய் ஷானுக்குள் குருவண்ணா. தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிற டாபிக் வந்து இந்த மலவராயர். உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையிலே ஜாழ்ப்பாணத்தில் அதாவது இந்த தற்பொழுது திக்கம் என்கின்ற அந்த இடத்திலே இந்த மணி வீரவாகுதேவன் குருஜி, அதாவது இந்த குலவீர சிங்கியாரியன் அவருடைய இயற்பெயர் தான் இந்த மணி வீரவாகுதேவன். இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த குறிச்சிக்கு பேர் தான் மலவராயர் குறிச்சி. சரி, இந்த மலவராயர் என்றது ஒரு பட்டம். இந்த பட்டத்தை கொடுப்பதற்கு அவர்கள் யாராக இருந்தார்கள்? ஏனென்றால் இந்த பெயர் தொடங்குகின்றது ஆரிய சக்கரவர்த்தி. ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஆரிய சக்கரவர்த்தி என்றது ஒரு பாண்டிய மரபினராக இருக்கின்ற பொழுது, பாண்டிய மரபு இருக்கின்ற பொழுது இந்த நாடார் என்று சொல்கின்ற சான்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். வந்தவுடனே கலிங்கவாகன் இருக்கிறான், அவனுடைய ஆட்சி வீழ்த்தப்படுகிறது. வீழ்த்தப்பட்டு இந்த ஆரிய சக்கரவர்த்தி என்று இருக்கின்ற அந்த டைட்டில் இருக்கின்ற அந்த மன்னருடைய அந்த குழு, அந்த மன்னனுக்கு மலவராயர் என்று சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று வழங்கப்பட்டால் அந்த மன்னன் சார்ந்த குடிக்கும் மலவராயர்கள் என்று சொல்லியே பொதுவாக வரும். அந்த மன்னன் சொந்தக்காரர் அவர்கள் யார் என்று பார்ப்போம். அந்த மன்னனுக்கு பெண் கொடுத்தோர், அவருடைய தாய் தகப்பன், அதாவது தாய் வழி வந்தோர், தகப்பன் வழி வந்தோர், அந்த தகப்பனுக்கு இருக்கின்ற பிள்ளைகள், தாய்க்கு இருக்கின்ற பிள்ளைகள், அந்த தாயின் வழியில் வந்த தாய் நமக்கு அந்த அதுகளுக்கு பிறந்த குழந்தைகள் அது இதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் போகும் தானே. அவர்கள் எல்லாரும் பொது பேரடியாக மலவராயர் சார் குழுதான். ஆகவே இப்போ இந்த மலவராயர் இந்த டைட்டில் வருவதற்கு முதல் அவர்கள் யாராக இருந்தார்கள் என்றால் சத்திரிய குல நாடார்கள் தான். இதில் நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. பிறகு இந்த அரசன் என்ன செய்வான்? தனக்கு வேலை செஞ்ச ஒவ்வொரு குடிக்கும் பட்டத்தை கொடுத்திருப்பான். ஒவ்வொரு பிரிவில் இருக்கிற குடிக்கும் அவன் எழுதி வச்சிருப்பான் என்னென்ன பட்டங்கள் கொடுக்க வேணும் என்று சொல்லி அதற்கேற்ப பட்டங்களை கொடுத்திருப்பார். இப்போ உங்களுக்கு மலவராயர் என்று சொல்லி இருக்கின்ற இதுக்கு யார் இருக்கிறார்கள் தெரியும். போருமண்டால் ஜாழ்ப்பாணத்து இந்த வரலாற்று பேராசிரியர்கள் இதற்குரிய வரலாறு, கலிங்க மாகனுக்கு பிறகு இந்த இலங்கையை ஆண்டது யார்? குலசேகர சிங்கியாரியன் என்று எழுதி வச்சிருக்கிறீர்கள். சரி, சரியான தொடர்பு என்ன என்றே நான் உங்களுக்கு காட்டப்பட்டு விட்டது. ஆகவே இப்போ போர் செய்கின்ற மரபினரையும் என்னது போர் செய்த மரபு உயர் மரபும் வேளாளர் என்று தான் பகுதிகளை பிரிச்சிருக்கிறார்கள். இதிலேயே பிறகு ஒவ்வொரு டைட்டிலும் கிடைக்க இவர்கள் ஒருதனை தூக்கி அங்கே போட்டது, ஒருதனை தூக்கி இங்கே போட்டது. புலவரன்றது வீர சைவருக்கு இல்லை, அது புரிம்பான ஒரு இது, அப்படி என்று நாம் வரலாறுகள் போகின்றன. மீண்டும் ஒரு காடலியில் நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கிற இந்த வகுப்பு, இந்த பண்டாரமண்ட பட்டத்துக்குள் யார் இருக்கிறார்கள், அவர்களது வகுப்பு என்ன? இப்போ அரசர் சார் பண்டாரமன்றம் இருக்குது. இவர்களையும் பண்டாரம் என்று நாங்கள் கூறிக்கொண்டாலும் அவர்கள் உண்மையான பண்டாரம் இல்லை என்பதை இந்த வீடியோவில் கூறிக்கொண்டு உங்களோட விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். மீண்டும் சில டாபிக்குகள் பார்ப்போம். நடந்தவை என்ன? அடுத்து வருகிற வீடியோவில் இந்த யாழ் ராஜ்ய கதையை என்னால் 7 மாத அளவுக்கு இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ இந்த பர்ராயசேகரன் என்ற இந்த வாழ்க்கை இதில் இப்போ சில விஷயங்கள் முன்னுக்கு பின்னுக்கு நடந்திருக்கு.
அதே என்னால் ஏழுமான அளவுக்கு சரியாக சொல்வதற்கு தான் இருக்கின்றேன். ஏனென்றால் அதில் வாரதில் போர் வருது, இந்த கோணைச்சிறப்பு போனது வருது, புறம் இந்த சித்த மருத்துவ சாலைகள் நிறுவினது, மற்றது இந்த இழுவில் இருக்கின்ற இந்த சிகராச பிள்ளையார் கோயில், சேகர பிள்ளையார் கோயில், இவ்வாறென்றெல்லாம் சொல்லி இதை விட அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் என்றெல்லாம் சொல்லி அதுக்கிடையில் போர் அப்படி என்று சொல்லி வரப்போன்றது. அப்போ இந்த வருகிற கதையில் எது முன்னுக்கு சரியாக நடந்தது என்பதை அந்த தரவுகள் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் கேட்டு அதற்குரிய சரியான தரவுகளை என்னால் ஏழுமான ஒழுங்காக அடுக்கிய பிறகுதான் என்னால் இந்த கதையை கூற முடியும். என்றாலும் கவலைப்பட வேண்டாம், என்னால் ஏழுமான வேகத்தில் இந்த கதையை எடுத்து கொண்டு போவேன். என்றால் இதில் ஒரு 5-6 எபிசோடு எடுக்கிறதுக்கு சிறிதளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு வருகின்ற எபிசோடெல்லாம் மிக வேகமாக போய்விடும். ஒரு நாளைக்கு 2 எபிசோட் என்றாலும் வரக்கூடிய மாதிரி நான் இடையில் கொஞ்சம் நாள் செஞ்சிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அண்ணா நீங்கள் ஒரு நாள்லேயே 2 வீடியோ 3 வீடியோ சொல்லி காய்ச்சி போட்டிருக்கீர்கள். அந்த நீங்கள் பார்த்து கொண்டு வரையிலே வரும். அந்த நான் நினைக்கிறேன் போன மாதம் அப்படி இடையில் ஒருக்கா செஞ்சுருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் கதைச்சு. ஆகவே இந்த வீடியோவில் தற்பொழுது ஒரு 4 நிமிஷத்தை நீங்கள் பார்த்தா காணும்னு சொல்லி முழுத்தும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக்கொள். நான் உங்கள் குருவண்ணன். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவண்ணா. தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிற டாபிக் வந்து இந்த மலவராயர். உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையிலே ஜாழ்ப்பாணத்தில் அதாவது இந்த தற்பொழுது திக்கம் என்கின்ற அந்த இடத்திலே இந்த மணி வீரவாகுதேவன் குருஜி, அதாவது இந்த குலவீரசிங்காரியன் அவருடைய இயற்பெயர் தான் இந்த மணி வீரவாகுதேவன். இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த குறிச்சிக்கு பேர் தான் மலவராயர் குறிச்சி. சரி, இந்த மலவராயர் என்றது ஒரு பட்டம். இந்த பட்டத்தை கொடுப்பதற்கு அவர்கள் யாராக இருந்தார்கள்? ஏனென்றால் இந்த பெயர் தொடங்குகின்றது ஆரிய சக்கரவர்த்தி. ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஆரிய சக்கரவர்த்தி என்றது ஒரு பாண்டிய மரபினராக இருக்கின்ற பொழுது, பாண்டிய மரபு இருக்கின்ற பொழுது இந்த நாடாரன் சொல்கின்ற சான்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். வந்தவுடனே கலிங்கவாகன் இருக்கிறான், அவனுடைய ஆட்சி வீழ்த்தப்படுகிறது. வீழ்த்தப்பட்டு இந்த ஆரிய சக்கரவர்த்தி என்று இருக்கின்ற அந்த டைட்டில் இருக்கின்ற அந்த மன்னருடைய அந்த குழு, அந்த மன்னனுக்கு மலவராயர் என்று சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று வழங்கப்பட்டால் அந்த மன்னன் சார்ந்த குடிக்கும் மலவராயர்கள் என்று சொல்லியே பொதுவாக வரும். அந்த மன்னன் சொந்தக்காரர் அவர்கள் யார் என்று பார்ப்போம். அந்த மன்னனுக்கு பெண் கொடுத்தோர், அவருடைய தாய் தகப்பன், அதாவது தாய் வழி வந்தோர், தகப்பன் வழி வந்தோர், அந்த தகப்பனுக்கு இருக்கின்ற பிள்ளைகள், தாய்க்கு இருக்கின்ற பிள்ளைகள், அந்த தாயின் வழியில் வந்த தாய் தமக்க அந்த அதுகளுக்கு பிறந்த குழந்தைகள் அது இதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் போகும் தானே. அவர்கள் எல்லாரும் பொது பேரடியாக மலவராயர் சார் குழுதான். ஆகவே இப்போ இந்த மலவராயர் என்று இந்த டைட்டில் வருவதற்கு முதல் அவர்கள் யாராக இருந்தார்கள் என்றால் சத்திரிய குல நாடார்கள் தான். இதில் நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. பிறகு இந்த அரசன் என்ன செய்வான்? தனக்கு வேலை செஞ்ச ஒவ்வொரு குடிக்கும் பட்டத்தை கொடுத்திருப்பான். ஒவ்வொரு பிரிவில் இருக்கிற குடிக்கும் அவன் எழுதி வச்சிருப்பான் என்னென்ன பட்டங்கள் கொடுக்க வேணும் என்று சொல்லி அதற்கேற்ப பட்டங்களை கொடுத்திருப்பார். இப்போ உங்களுக்கு மலவராயர் என்று சொல்லி இருக்கின்ற இதுக்கள் யார் இருக்கிறார்கள் தெரியும். போருமண்டால், ஜாழ்ப்பாணத்து இந்த வரலாற்று பேராசிரியர்கள்
இதற்குரிய வரலாறு கலிங்க மாகனுக்கு பிறகு இந்த இலங்கையை ஆண்டது யார்? குலசேகர சிங்காரியன் என்று எழுதி வச்சிருக்கிறீர்கள். சரி, சரியான தொடர்பு என்ன என்றே நான் உங்களுக்கு காட்டப்பட்டு விட்டது. ஆகவே இப்போ போர் செய்கின்ற மரபினரையும் என்னது போர் செய்த மரபு உயர் மரபும் வேளாளர் என்று தான் பகுதிகளை பிரிச்சிருக்கிறார்கள். இதிலேயே பிறகு ஒவ்வொரு டைட்டிலும் கிடைக்க இவர்கள் ஒருதனை தூக்கி அங்கே போட்டது, ஒருதனை தூக்கி இங்கே போட்டது. புலவரன்றது வீர சைவருக்கு இல்லை, அது புரிம்பான ஒரு இது. அப்படி என்று நாம் வரலாறுகள் போகின்றன. மீண்டும் ஒரு காடலியில் நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கிற இந்த வகுப்பு, இந்த பண்டாரமன்ற பட்டத்துக்குள் யார் இருக்கிறார்கள், அவர்களது வகுப்பு என்ன? இப்போ அரசர் சார் பண்டாரமன்றம் இருக்குது. இவர்களை பண்டாரம் என்று நாங்கள் கூறிக்கொண்டாலும் அவர்கள் உண்மையான பண்டாரம் இல்லை என்பதை இந்த வீடியோவில் கூறிக்கொண்டு உங்களோடவிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். மீண்டும் சில டாபிக்குகள் பார்ப்போம். நடந்தவை என்ன? அடுத்து வருகிற வீடியோவில் இந்த யாழ் ராஜ்ய கதையை என்னால் ஏழுமான அளவுக்கு இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ இந்த பர்ராயசேகரன் என்ற இந்த வாழ்க்கையில் இப்போ சில விஷயங்கள் முன்னுக்கு பின்னுக்கு நடந்திருக்கு. அதே என்னால் ஏழுமான அளவுக்கு சரியாக சொல்வதற்கு தான் இருக்கின்றேன். ஏனென்றால் அதில் வாரதில் போர் வருது, இந்த கோணைச்சிறப்பு போனது வருது, அப்புறம் இந்த சித்த மருத்துவ சாலைகள் நிறுவினது, மற்றது இந்த இணுவில் இருக்கின்ற இந்த சேகராச பிள்ளையார் கோயில், சேகர பிள்ளையார் கோயில், இவ்வாறென்றெல்லாம் சொல்லி, இதை விட அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் என்றெல்லாம் சொல்லி அதுக்கிடையில் போர் அப்படி என்றெல்லாம் சொல்லி வரப்போன்றது. அப்போ இந்த வருகிற கதையில் எது முன்னுக்கு சரியாக நடந்தது என்பதை அந்த தரவுகள் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் கேட்டு அதற்குரிய சரியான தரவுகளை என்னால் ஏழுமான ஒழுங்காக அடுக்கிய பிறகுதான் என்னால் இந்த கதையை கூற முடியும். என்றாலும் கவலைப்பட வேண்டாம், என்னால் ஏழுமான வேகத்தில் இந்த கதையை எடுத்துக்கொண்டு போவேன். என்றால் இதில் ஒரு 5-6 எபிசோடு எடுக்கிறதுக்கு சிறிதளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு வருகின்ற எபிசோடெல்லாம் மிக வேகமாக போய்விடும். ஒரு நாளைக்கு 2 எபிசோட் என்றாலும் வரக்கூடிய மாதிரி நான் இடையில் கொஞ்சம் நாள் செஞ்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அண்ணா நீங்கள் ஒரு நாள்லேயே 2 வீடியோ 3 வீடியோ சொல்லி காய்ச்சி போட்டிருக்கீர்கள். அந்த நீங்கள் பார்த்து கொண்டு வரையிலே வரும். அந்த நான் நினைக்கிறேன் போன மாதம் அப்படி இடையில் ஒருக்கா செஞ்சுருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் கதைச்சு. ஆகவே இந்த வீடியோவில் தற்பொழுது ஒரு 4 நிமிஷத்தை நீங்கள் பார்த்தா காணும்னு சொல்லி முழுத்தும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள் நான் உங்கள் குருவண்ணன்.